ஒரு பூங்காவில் இருக்கிற சீசாவை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். ரெண்டு பக்கமும் சமமான எடை இருந்தா அது ரொம்ப அழகா சீரா இயங்கும் இல்லையா? ஆனா ஒரு பக்கம் கொஞ்சம் எடை கூடினா கூட அந்த ஒட்டுமொத்த சமநிலையும் அப்படியே செறிஞ்சிடும். ஆமா, கண்டிப்பா. இது ஒரு சரியான உதாரணம். ஒரு சின்ன மாற்றம் கூட பெரிய பாதிப்பை உருவாக்கும். கரெக்ட். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பலதரப்பட்ட சோர்சஸ்ல இருந்து தகவல்களை திரட்டி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பத்தி பேச போறோம். 2026க்கு அப்புறம் இந்தியாவில் அரசியல் அதிகாரம் ஒட்டுமொத்தமா வட மாநிலங்களை நோக்கி போக போகுதா அப்படிங்கறத பத்தி தான். இது ஏதோ ஒரு சாதாரண அரசியல் செய்தி கிடையாதுங்க. நீங்க நம்ம வருங்கால சந்ததியினர் வாழ போற இந்தியாவோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற ஒரு முக்கிய கட்டம். இந்த சோர்சஸ்ல இருந்து நாம ஒரு பெரிய சித்திரத்தை, அதாவது அந்த பிகர் பிக்சரை புரிஞ்சுக்க போறோம். சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். நீங்க இந்த டாபிக் பத்தி எந்த முன் அறிவும் வச்சிருக்கணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப இயல்பா இத பேசலாம். இப்போ 2026ல என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டெலிமிட்டேஷன், அதாவது தொகுதி மறுவரையறை அப்படின்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படை புரிதல் ரொம்ப அவசியம். ஏன்னா அதுல இருந்து தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது. அதாவது ஒரு பள்ளிக்கூடத்துல 10ஆம் வகுப்புல 50 மாணவர்கள் இருந்தா ஒரு கிளாஸ் ரூம், ஒரு ஆசிரியர் இருப்பாங்க. அடுத்த வருஷம் அதே வகுப்புல 150 மாணவர்கள் சேர்ந்து என்ன செய்வாங்க? நிச்சயமா எல்லாரையும் ஒரே சின்ன அறைக்குள்ள அடைக்க முடியாது. அதேதான். அதனால அந்த வகுப்பை ஏ, பி, சின்னு 3 செக்ஷனா பிரிச்சு 3 ஆசிரியர்களை நியமிப்பாங்க இல்லையா? அது போலதான் இதுவும். மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க ஒரு எம்பி இல்லனா ஒரு எம்எல்ஏ எத்தனை மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துறார் அப்படிங்கறத பொறுத்து தொகுதிகளை மாற்றி அமைக்கும் ஒரு பெரிய ப்ராசஸ் தான் இந்த தொகுதி மறுவரையறை. ஆமா, இந்த நடைமுறையோட அடிப்படை நோக்கமே ஒரு வாக்குக்கு ஒரு மதிப்பு அப்படிங்கிறது தான். இதுக்காகவே டெலிமிட்டேஷன் கமிஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாக்குவாங்க. இது எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னா, இவங்க எடுக்கிற முடிவை எந்த நீதிமன்றத்திலையும், ஏன் உச்ச நீதிமன்றத்துல கூட கேள்வியே கேட்க முடியாது. ஓஹோ, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அமைப்பா இது? ஆமா, ஒரு சுதந்திரமான அமைப்பு அது. ஆனா இதுல இருக்கிற பெரிய முரண்பாடு என்னன்னா, இன்னைக்கு நாடாளுமன்றத்துல நம்ம பாக்குற எம்பி தொகுதிகளோட எண்ணிக்கை 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலேயே இன்னும் அப்படியே இருக்கு. ஒரு நிமிஷம், 1971 கணக்கெடுப்பா? அதாவது கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கும் மேலாக நம்ம தொகுதிகளோட எண்ணிக்கை மாறவே இல்லையா? இது எப்படி சாத்தியம்? அதுதான் இங்க உள்ள வரலாற்று பின்னணி. 1970கள்ல இந்தியாவோட மக்கள் தொகை ரொம்ப வேகமா உயர்ந்துட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறது தான் அரசோட ரொம்ப முக்கியமான வேலையா இருந்துச்சு. ஓ, அந்த குடும்ப கட்டுப்பாட்டு திட்டங்கள் வந்த நேரம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. சோ அரசோட பேச்ச கேட்டு தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற தென் மாநிலங்கள் எல்லாம் ரொம்ப தீவிரமா செயல்பட்டு மக்கள் தொகையை குறைச்சாங்க. ஆனா வட மாநிலங்கள்ல இந்த திட்டங்கள் பெரிய அளவுல வெற்றி பெறல. அங்க மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. அப்போதே அந்த சீசாவோட ஒரு பக்கம் எடை கூட தொடங்கிடுச்சுன்னு சொல்லுங்க. ஆமா, அப்படிதான் சொல்லணும். இப்போ தொகுதி மறுவரையறை செஞ்சா என்ன ஆகும்? அரசோட பேச்ச கேட்டு மக்கள் தொகையை குறைச்ச தென் மாநிலங்களுக்கு எம்பி சீட்டுகள் குறைஞ்சிடும். ஆனா மக்கள் தொகையை பெருக்கின வட மாநிலங்களுக்கு அதிக சீட்டுகள் கிடைச்சிடும். இது ரொம்ப அநியாயமா இருக்கே. அதனாலதான் 1976ல ஒரு சட்டம் கொண்டு தொகுதிகளோட எண்ணிக்கையை அப்படியே முடக்கி வச்சாங்க. தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இந்த முடக்கம் கொண்டு வரப்பட்டுச்சு. இது இப்போ 2026ஆம் ஆண்டு வரைக்கும் அமல்ல இருக்கு. இப்ப புரியுது. ஆனா 2026க்கு அப்புறம் இந்த தடை நீங்க போகுது. புதிய மக்கள் தொகையின் அடிப்படையில தொகுதிகள் பிரிக்கப்பட போகுது. இது ஒரு மிகப்பெரிய வெடிகுண்டை நமக்காக காத்திருக்க செஞ்சிருக்கு இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா தொகுதிகள் தான் முடக்கப்பட்டுச்சு, ஆனா மக்கள் தொகை முடக்கப்படலையே. ரைட். அது ஜனநாயகத்தின் அடிப்படைக்கே எதிரான ஒரு விஷயம்னு எனக்கு தோணுது. ஒரு மனிதருக்கு ஒரு வாக்கு என்பது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் அந்த வாக்கோட மதிப்பு சமமா இருக்கிறது. மக்கள் தொகைக்கு ஏற்ப பிரதிநிதிகள் மாறலன்னா அது எப்படி சரியான ஜனநாயகமா இருக்க முடியும்? நீங்க சொல்றது மிக சரியான வாதம். இதே வாதத்தை தான் இப்ப வட மாநிலங்களும் முன்வைக்கிறாங்க. அவங்க பார்வையில ஜனநாயகம்ங்கிறது அடிப்படையில நம்பர்ஸ் விளையாட்டு தான். எங்க மக்கள் அதிகம் இருக்காங்களோ அங்க அதிக குரல்கள் ஒலிக்கலாம் அப்படிங்கறது அவங்களோட பாயிண்ட். சரி, அதற்கான டேட்டா தான் இருக்கா? பாத்தீங்கன்னா இன்னைக்கு வட இந்தியால ஒரு எம்பி, உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற ஒரு எம்பி தோராயமா 25 முதல் 30 லட்சம் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துறாரு. Oh my God, 30 லட்சம் பேரா? ஆமா,
ஆனா அதே நேரத்துல தென்னிந்தியாவுல நம்ம கேரளாவிலோ இல்ல தமிழ்நாட்டிலோ ஒரு எம்பி வந்து வெறும் 15 இருந்து 18 லட்சம் மக்களை மட்டுமே பிரதிநிதித்துவப்படுத்துறாரு. இது உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமான இடம். இது மிகப்பெரிய வித்தியாசம் இல்லையா? அதாவது வட இந்தியாவுல ஒரு தனி மனிதனோட குரல் வந்து 30 லட்சம் பேர்ல ஒரு குரலா ஒலிக்குது. ஆனா தெற்குல அது 15 லட்சம் பேர்ல ஒரு குரலா ஒலிக்குது. அதனாலதான் சமமான வாக்கு மதிப்பு அப்படிங்கிற விதியை இது மீறுதுன்னு வட மாநிலங்கள் சொல்றாங்க. 30 லட்சம் மக்களோட குறைகளை கேட்க அதிக பிரதிநிதிகள் தேவைதானே. அதனால மக்கள் தொகை அடிப்படையில தொகுதிகளை பிரிக்கிறது தான் உண்மையான ஜனநாயகம்னு அவங்க வாதிடுறாங்க. கணித அடிப்படையில பார்த்தா உங்க சொல்லுல ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்யுது. அதிக மக்களுக்கு அதிக பிரதிநிதிகள் தேவைதான். ஆனா இதே தென் மாநிலங்களோட கோணத்துல இருந்து பார்த்தா இந்த கதையே வேற மாதிரி மாறுது. கண்டிப்பா அவங்களோட உளவியல் சிக்கல் ரொம்ப பெருசு. இதை நான் ஒரு சின்ன உதாரணம் மூலமா சொல்றேன். ஒரு பெரிய கம்பெனில 2 டிபார்ட்மெண்ட் இருக்கு. சிஇஓ வந்து செலவு குறைங்க, புதுசா ஆட்களை எடுக்காதீங்கன்னு சொல்றாரு. டிபார்ட்மெண்ட் ஏ வந்து அதை பின்பற்றி கட்டுப்பாடா இருக்கு. ஆனா டிபார்ட்மெண்ட் பி அதை கண்டு கொள்ளாம ஆட்களை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. நல்ல உதாரணம். அப்புறம் என்னாச்சு? கொஞ்ச வருஷம் கழிச்சு டிபார்ட்மெண்ட் பில ஆட்கள் அதிகமா இருக்கிறதால போர்ட் மீட்டிங்ல அவங்களுக்கு அதிக ஓட்டுரிமை கொடுக்க போறோம்னு சிஇஓ சொன்னா அந்த கட்டுப்பாடா இருந்த டிபார்ட்மெண்ட் ஏ எப்படி உணரும்? நாங்க பண்ணது தப்பா அப்படின்னு தோணும் இல்லையா? நிச்சயமா. நல்லா படிச்சு அதிக மார்க் எடுத்த மாணவனுக்கு பரிசளிக்காம மார்க் குறைஞ்ச மாணவனுக்கு சலுகை வழங்குற மாதிரி அவங்க உணர்வாங்க. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. ஆமா, நாங்க மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதற்காக இப்ப எங்களுக்கு தண்டனை வழங்கப்படுகிறதா அப்படின்னு தென் மாநிலங்கள் கேக்குறாங்க. இது வளர்ச்சிக்கான தண்டனையா? கரெக்ட். இது வெறும் உணர்ச்சிகரமான கேள்வி மட்டும் இல்ல. இதனால 3 பெரிய பாதிப்புகள் வரும்னு நம்ம சோர்சஸ் ரொம்ப தெளிவா சொல்லுது. முதலாவது வந்து எம்பி சீட்டுகளோட எண்ணிக்கை குறையும் அபாயம். அதாவது சவுத் இந்தியாவோட பர்சன்டேஜ் குறைஞ்சிடும். ஆமா. ரெண்டாவது, தேசிய அளவுல அரசியல் அதிகாரம் குறையும். நாடாளுமன்றத்துல ஒரு சட்டத்தை கொண்டு வர வடமாநில எம்பிக்களின் ஆதரவு மட்டுமே போதும்னு ஆச்சுன்னா அப்புறம் தென் மாநிலங்களோட குரலுக்கு என்ன மதிப்பு இருக்கும்? இது ஒரு நல்ல கேள்வி. இத கேக்குறவங்களுக்கு தோணலாம் எம்பி சீட் குறைஞ்சா எனக்கு என்னன்னு. ஆனா இங்கதான் 3வது பாதிப்பு வருது. உங்க ஊருக்கு வர்ற ரோடு, மருத்துவமனை, பள்ளிக்கூடங்களுக்கான நிதி எல்லாமே இதை சார்ந்துதான் இருக்கு. மிகச்சரியாக கேட்டீங்க. அதுதான் அந்த 3வது பாதிப்பு, மத்திய அரசின் நிதி ஒதுக்கீடு. இது கடுமையா பாதிக்கப்படும். வரிகள் எல்லாம் வசூலிக்கப்பட்டு நிதிக்குழு மூலமா மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் போது மக்கள் தொகைங்கிறது ஒரு முக்கியமான காரணி. அப்போ மக்கள் தொகை கம்மியா இருந்தா குறைவாத நிதி தான் கிடைக்குமா? ஆமா. 15வது நிதிக்குழு தங்களோட கணக்கீட்டிற்கு 1971 டேட்டாவுக்கு பதிலா 2011 மக்கள் தொகையை பயன்படுத்த தொடங்கிட்டாங்க. இதனால தென் மாநிலங்கள் செலுத்துற 1 ரூபாய்க்கு வெறும் 30 காசு 40 காசு தான் திரும்ப கிடைக்குது. ஆனா வட மாநிலங்களுக்கு 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு மேல கிடைக்குது. இத கேட்டா அதிர்ச்சியா இருக்கு. என்பி சீட்டுகளை மாத்துறதுக்கு முன்னாடியே பணம் போற திசை மாறிடுச்சு. சரி, இப்போ 2026ல மக்கள் தொகையின் அடிப்படையில் மட்டுமே தொகுதிகள் பிரிக்கப்பட்டா இந்தியாவோட வரைபடத்துல நிஜமாவே என்ன மாதிரி அதிர்வுகள் ஏற்படும்? தரவுகளோட அடிப்படையில பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம், பீகார் மாதிரி மாநிலங்கள்ல எம்பி சீட்டுகள் பெருமளவு அதிகரிக்கும். யூபில இப்போ இருக்கிற 80 சீட்டு வந்து 140ஐ தாண்டி போக வாய்ப்பு இருக்கு. ஓ மை காட், 140 சீட்டா? அப்போ நம்ம தமிழ்நாட்டுல மிகச் சிறிய அளவிலான அதிகரிப்பே இருக்கும். கேரளாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட எந்த மாற்றமும் இருக்காது. இல்லனா அவங்களோட சதவீதம் ரொம்பவே குறைஞ்சிடும். இறுதி முடிவு என்னன்னா வட இந்தியாவோட அரசியல் அதிகாரம் உயரும், தென்னிந்தியாவோட செல்வாக்கு சரியும். இது ரொம்ப சீரியஸான விஷயம். இது வெறும் தேர்தல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் கிடையாது. இது இந்தியாவோட ஒற்றுமைக்கே விடப்பட்ட மிகப்பெரிய சவால். ஒரு குறிப்பிட்ட மக்கள் நம்மள ஓரம் கட்டுறாங்கன்னு நிரந்தரமா உணரத் தொடங்கினா அது வடக்கு வெர்சஸ் தெற்கு அப்படிங்கிற பெரிய மோதலுக்கு வழிவகுக்கும் இல்லையா? நிச்சயமா. இத சரியா கையாளலனா அது ரொம்ப தீவிரமான விளைவுகளை கொண்டு வரும். பல உலக நாடுகள்ல இப்படிப்பட்ட அதிகார ஏற்றத்தாழ்வுகள் தான் பெரிய உள்நாட்டு பிளவுகளை உருவாக்கி இருக்கு. அதனாலதான் இத வந்து கத்தியின் மேல் நடக்கும் பயணம்னு சொல்றாங்க. சரி, இது எல்லாம் வச்சு பார்த்தா என்ன அர்த்தம்? மக்கள் தொகை அடிப்படையில பிரிச்சா ஒற்றுமை உடையும், பிரிக்காம அப்படியே வச்சா ஜனநாயகம் அடிப்படும். இந்த சிக்கலான முடிச்சிலிருந்து எப்படி தப்பிக்கிறது? இதுக்கு ஒரு சுமூகமான சமநிலையான தீர்வே கிடையாதா? இத நாம ஒரு பெரிய கட்டமைப்புடன் இணைச்சு பார்த்தா சில தீர்வுகள் முன்வைக்கப்படுது. நம்ம சோர்சஸ்ல 4 முக்கியமான தீர்வுகளை பத்தி பேசுறாங்க. முதல் தீர்வு வந்து யாருடைய நாடாளுமன்ற சீட்டுகளையும் குறைக்காம ஒட்டுமொத்த தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கலாம் அப்படிங்கிறது. வெயிட், இது மேலோட்டமா பார்க்க நல்லா இருக்கு. ஆனா ஒட்டுமொத்த சீட்டை 800ஆக மாத்தினாலும் புதுசா வர்ற சீட்டுகள்லாம் வட மாநிலங்களுக்கு தானே போகும்.
அப்போ தென் மாநிலங்களோட குரல் அங்க நீர்த்து போயிடுமே, அவங்களோட வீட்டை பவர் போயிடும்ல. நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. எண்ணிக்கை குறையலனாலும் அவங்களோட சதவீதம் கண்டிப்பா குறையும். அதனாலதான் ரெண்டாவதா ஒரு தீர்வு சொல்றாங்க. மக்கள் தொகையை மட்டுமே பார்க்காம மாநிலங்களோட வளர்ச்சி காரணிகளையும் கணக்குல எடுத்துக்கணும். அதாவது நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாநிலங்களுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கறது. ஆமா, கல்வி அறிவு, வறுமை ஒழிப்பு இதுலெல்லாம் சிறப்பா செயல்பட்ட மாநிலங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலான்னு சொல்றாங்க. ஆனா இது எப்படி பிராக்டிக்கலா செட் ஆகும்? வறுமையில இருக்கிற வட மாநிலங்கள் இதை ஏத்துக்குவாங்களா? நாங்க வறுமையில இருக்கிறோம், எங்களுக்கு தான் அதிக திட்டங்கள் வேணும்னு அவங்க சண்டை போடுவாங்களே. அதுவும் ஒரு நியாயமான வாதம் தான். அதனாலதான் மூன்றாவதா ஒரு ஆழமான தீர்வு பேசப்படுது. அது என்னன்னா, மாநிலங்களவையின், அதாவது ராஜ்யசபாவின் அதிகாரத்தை அதிகரிப்பது. குறிப்பா சொல்லணும்னா அமெரிக்காவோட செனட் மாடலை ஃபாலோ பண்றது. ஓ, அமெரிக்கா செனட் மாடலா? அது எப்படி வேலை செய்யும்? அமெரிக்காவுல மக்கள் தொகையை பொறுத்து பிரதிநிதிகள் சபை இயங்கும். ஆனா செனட் சபை அப்படி கிடையாது. அதுல கலிபோர்னியா மாதிரி பெரிய மாநிலமா இருந்தாலும் சரி, ரொம்ப சின்ன மாநிலமா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் தலா 2 சீட்டு தான், சம உரிமை. வாவ், இது செம ஐடியாவா இருக்கே. அப்போ மக்களவை ஜனநாயகத்தை பிரதிபலிக்கும், மாநிலங்களவை கூட்டாட்சியை பிரதிபலிக்கும். எந்த சட்டம் வந்தாலும் 2 அவையோட ஒப்புதலும் தேவை. எக்ஸாக்ட்லி. எந்த ஒரு குறிப்பிட்ட மாநிலமும் தன்னிச்சையா முடிவெடுக்க முடியாது. ஆனா இதை இந்தியாவுல கொண்டு வர முடியுமா? நம்ம அரசியல் சாசனத்தோட அடிப்படை அமைப்பையே மாத்த வேண்டியிருக்குமே. ஆமா, அதுதான் மிகப்பெரிய சட்ட சிக்கல். ஆனா நாட்டை ஒன்னா வச்சிருக்கணும்னா இப்படிப்பட்ட முடிவுகளை பத்தி யோசிச்சுதான் ஆகணும். இதுல 4வது தீர்வு என்னன்னா, நியாயமான நிதி பகிர்வை உறுதி செய்யறது. தென் மாநிலங்களோட பொருளாதார பங்களிப்பை அங்கீகரிச்சு அவங்களுக்கு சட்டப்பூர்வமா நிதி உத்தரவாதங்களை வழங்குறது. சூப்பர். இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது வெறும் தொகுதி சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது. ஜனநாயகம் வர்சஸ் கூட்டாட்சி அப்படிங்கிற 2க்கும் இடையில சமநிலையை உருவாக்குவதற்கான ஒரு பெரிய போராட்டம். உண்மைதான். ஒரு வளரும் பன்முகத்தன்மை கொண்ட நாடு தன்னை மாத்திக்கிட்டே இருக்கணும். மக்கள் தொகை மாற்றங்களை நாடாளுமன்றம் ஏத்துக்கணும். ஆனா அதுக்காக எந்த மாநிலமும் ஓரங்கட்டப்படக்கூடாது. அதுதான் உண்மையான சவால். ரைட். நியாயமான பிரதிநிதித்துவம் வேணும், ஆனா அது நாட்டோட ஒற்றுமையே பாதிக்க கூடாது. இதான் இங்க ஃபைனல் ட்ரூத். இதையெல்லாம் படிக்கும்போது எனக்கு ஒரு புது கேள்வி தோணுச்சு. சொல்லுங்க, என்ன அது? நாம இப்போ டிஜிட்டல் யுகத்துல இருக்கோம். ஒருத்தர் தமிழ்நாட்டுல பிறந்து பெங்களூர்ல படிச்சு டெல்லியில வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். இப்படிப்பட்ட நவீன காலத்துல ஒரு மனிதரோட வாக்கு மதிப்பு அவர் வாழ்ற நிலப்பரப்பை வச்சு மாறுபடுறது சரிதானா? வருங்கால தலைமுறை இந்த பிரதிநிதித்துவத்தை எப்படி பார்க்கும்? ரொம்ப ஆழமான சிந்தனை இது. புவியியல் எல்லைகளை தாண்டி நாம எப்படி இணைஞ்சு வாழ்றோம் அப்படிங்கறத ஜனநாயகம் எப்படி புரிஞ்சுக்க போகுதுங்கிறது ஒரு பெரிய டிபேட். கண்டிப்பா. இதை கேட்கிற நீங்களும் இதை பத்தி சிந்திச்சு பாருங்க. பிரதிநிதித்துவம் மக்கள் தொகை அடிப்படையில் இருக்கணுமா, இல்ல சமநிலையான அமைப்பா இருக்கணுமா? வலுவான ஜனநாயகம் ஒரு சமநிலையான இந்தியாவை உருவாக்கும். அது ஒன்றுபட்ட இந்தியாவா நிலைநிறுத்தும். அந்த சீசாவோட சமநிலை என்றும் கலையாம இருக்கட்டும். ரொம்ப சிறப்பான ஒரு உரையாடல் இது. அடுத்த ஒரு ஆழமான அலசல்ல சந்திப்போம்.